இன்னைக்கு இந்த ராகவா லாரன்ஸ் ஒன்று இவரை இப்போ ஏதோ சொல்லியிருக்கிறாரு, ஆட்சி வந்து சூப்பராக நடக்குது, இந்த 1 மாதத்தில் பயங்கரமாக நடக்குது, டைம் கொடுங்க, டைம் கொடுத்தா எல்லாத்தையும் கிழிச்சு தைச்சிருவாங்க, டைம் கொடுக்கலாம்ப்பா, ஸ்கீமுக்கு டைம் கொடுக்கலாம், சரி ஓகே ஏதோ நான் இப்போ வீடு கட்டித்தரேன் வேலைகளுக்கு, இந்த மாதிரி இப்போ இலவச பஸ் பாஸ் கொடுக்குறேன், இலவச பஸ் பாஸ் அதுக்கு டைம் கொடுக்கலாம், கொலை கற்பழிப்பு நடக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஏப்பா லாரன்ஸு, நான் கூட உனக்கு ஏதோ அறிவு இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ பெரிய தற்குறியாக இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கலப்பா. அது பரவாயில்ல, நீ சொன்ன பார்த்தியா கல்வி அமைச்சரில் சிறப்பாக என்னப்பா கல்வி அமைச்சர் என்னப்பா பண்ணார், என்ன பண்ணார் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஐயோ கல்வி அமைச்சர் புதுசாக ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்தார், இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் அலாட் பண்ணார், இல்லை கல்வி அமைச்சர் சொந்த காசில் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணார், இல்லை உங்கள் விஜய் தான் ஏதாவது ஒன்று பண்ணாருன்னு நீ சொல்லிவிடு. அறநிலையத்துறை சூப்பராக எப்படி முறுக்கு என்னைக்கு சுட்டதுன்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்குறது சூப்பர். என்ன அறநிலையத்துறை, என்ன ஏதோ கோயில் நிலத்தை மீட்டிங்களா, எதுவும் பண்ணல, எதுவும் பண்ண மாட்டேன். லாரன்ஸு முடிவு பண்ணிட்டேன், முட்டாளுங்க போட்டுருவானுங்க ஓட்டு, எல்லா நேரமும் எல்லாமே ஏதோ ஃப்ளூக்கில் அடித்தது, மக்கள் கொஞ்சம் தெளிவாகும் போது நீங்கள் அடிப்படுவீங்க. இப்பயே சொல்கிறேன் பார்த்துக்கோ, கரண்ட்டு கட்டு கேட்டால் என்ன உனக்கு சிறப்பாக செயல்படுது, ஊர் ஃபுல்லாக அங்கங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறான், உனக்கு சிறப்பாக செயல்படுதா, நீ பாடியில் இருக்கிறப்பா, நீ பணக்கார கோடீஸ்வரம் உனக்கு எல்லாம் தெரியும், எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கிட்ட வா, அப்போ தான் தெரியும். நீ போராட்டம்லாம் பார்த்தியா ஃபஸ்ட்டு, பார்த்தியா, நீ பார்த்துருந்தா சொல்லு, நீ எங்கே பார்க்க போகிற, நீ தான் எம்எல்ஏ சீட்டுக்கு பிட்டு போட்டு அடுத்த அமைச்சரெல்லாம் முடிவு பண்ணிட்டுல நடத்து, மக்கள் தெளிவாக இருப்பாங்க இடைத்தேர்தலில். பாரடி மாப்பிள்ளை.